வணக்கம், நான் உங்கள் தேவிகா. இன்றைய ஜனவரி 22, 2026 மிக முக்கியமான டாப் 10 செய்திகளை உங்கள் தேவிகா நியூஸ் 360 சேனலுக்காக ஒரு தொகுப்பாக இங்கே வழங்குகிறேன். செய்திகளுடன் அதற்கான அனாலிட்டிக்கல் வியூவும் உங்களுக்காக. டாவோஸில் அமைதி வாரியம், ட்ரம்ப் கையெழுத்து. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் சர்வதேச மோதல்களை தீர்ப்பதற்கான போர்ட் ஆஃப் பீஸ் சாசனத்தில் கையெழுத்திட்டார். இது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரத்திற்கு இணையாக அல்லது மாற்றாக அமெரிக்கா ஒரு புதிய உலகளாவிய அமைப்பை உருவாக்க முயற்சிப்பதை காட்டுகிறது. ரஷ்யா, உக்ரைன் அல்லது காசா மோதல்களில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது விவாதத்திற்கு உரியது. கிரீன்லாந்து விவகாரம், நேட்டோவுடன் சமரசம். கிரீன்லாந்தை வாங்கும் விவகாரத்தில் நேட்டோ நாடுகளுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து விதிக்கவிருந்த வரி உயர்வை ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். அமெரிக்காவின் பிடிவாதமான வெளியுறவு கொள்கை சற்று தளர்ந்துள்ளதை இது காட்டுகிறது. இருப்பினும் இயற்கை வளங்கள் நிறைந்த கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் ஆர்வம் குறையவில்லை. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் விபத்து, 10 வீரர்கள் வீர மரணம். டோடா மாவட்டத்தில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் விழுந்ததில் 10 இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள சாலை கட்டமைப்பு மற்றும் ராணுவ வாகனங்களின் பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த விபத்து உணர்த்துகிறது. வங்கதேச கிரிக்கெட் அணியின் T20 உலகக்கோப்பை புறக்கணிப்பு. இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடப் போவது இல்லை என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் அரசியல் பதற்றங்கள் விளையாட்டிலும் எதிரொலிக்கின்றன. இது தெற்காசிய கிரிக்கெட் உறவுகளில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இந்தியாவில் சிக்கன் குனியா பாதிப்பு உயர்வு. கேரளா மற்றும் சில மாநிலங்களில் சர்வதேச பயணங்களால் சிக்கன் குனியா மற்றும் எம்பாக்ஸ் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. கோவிட்-19க்கு பிறகு பொது சுகாதார கண்காணிப்பு மற்றும் சர்வதேச பயண கட்டுப்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. விஜயின் தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. விசில் என்பது பொதுமக்களிடம் எளிதாக சென்றடையக்கூடிய சின்னம். இது விஜயின் பிகில் படத்துடன் தொடர்புடையது என்பதால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிராண்டிங்காக மாறும் வாய்ப்புள்ளது. கமலின் மையத்திற்கு பேட்டரி டார்ச் மீண்டும் ஒதுக்கீடு.